கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். துக்கமில்லை இனி துயரமில்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கமில்லை இனி துயரமில்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். வியாதி இல்லை இனி வருத்தமில்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் போச்சு, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு, சாத்தானை மிதிச்சிட்டாரு, அவனை தலையை நசுக்கிட்டாரு. அவன் சும்மா வாலாட்டிக்கிட்டு நம்மளை பயமுறுத்தின்னு இருக்கிறான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு பயப்படணும்? நம்ம ராஜா என்ன சின்னவரா? நம்ம ஏசப்பா சின்னவரா? அவர் உயர்ந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்த நாள் இன்றைக்கு. அவர் சிங்கம், அவர் சிங்கம், ராஜா, ராஜா, ராஜா. என்னுடைய ராஜா உங்களுடைய ராஜா, என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய ரட்சகர் உங்களுடைய ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன மாதிரி ஒரு மனமகிழ்ச்சியான நாள்னு சொன்னா மிகையே ஆகாது. எந்த நாளிலும் கூட இப்பேற்பட்ட ஒரு நாள், நம்ம வருஷத்துல ஒரு நாள் நம்ம கொண்டாடணும். இது பெரிய பெரிய காரியம். கிறிஸ்மஸை விட இது பெருசா கொண்டாடணும் நம்ம. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கிறிஸ்மஸை கொண்டாடுங்கன்னு சொல்லல, ஆனா அது நம்ம சந்தோஷத்துக்காக கொண்டாடுறோம். ஏசப்பா நமக்கு ஒரு ரட்சகர் பாலகனா பிறந்திருக்கிறாரேன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி நம்ம ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுத்து நம்ம என்ன செய்யறோம்? சந்தோஷப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்றோம்? மகிமைப்படுத்துறோம். எதனா கொடுத்தா இவங்க கிறிஸ்துவங்க, இன்றைக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஜாதி ஜனங்க நினைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு கொடுக்குறோம், கிறிஸ்துவை நினைவுபடுத்துறோம். ஆனா உயிர் தெழுந்த நாள் இன்றைக்கு எனக்காக மரித்து, ஒரு இது கத்தோலிக்க சர்ச்சில் எல்லாம் பாடுவாங்க, எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பாத்தீங்களா? அப்போ எனக்காக தான் பிறந்தார். ஒரு ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಏನಂತ ಹೇಳ್ಕೊಬೇಕು? ನನಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ರು, ನನಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ರು, ನನ್ನ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ರು, ನನಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಿದ್ರು, ನನಗಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟರು, ನನಗಾಗಿ ಇವತ್ತು ಪುನರ್ತಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ಉಣ್ಣಾಲ முடியாது மகனே மகளே, சுமக்க முடியாது. ஏன்னா நம்ம சுமக்கும் போது பிசாசு என்ன செய்வான்? இன்னும் அதிகமா நம்மளை அப்படியே அமுக்கி நம்மளை தரையில தள்ளி குழியில கொண்டு போயிடுவான். ஆனா அதே ஏசப்பா சுமக்கும் பொழுது நம்ம ஃப்ரீயா நல்லா ஜாலியா லைட் வெயிட் ஆயிட்டு என்ன அழகா ஆண்டவரோட கூட காத்து போல போவோம். தெரியுமா எப்படி போவோம்? சும்மா காத்து போல லைட்டா போவோம். லைட் வெயிட்டா இருக்குதுமா. நம்ம எதனா வெயிட் எடுக்க போனா அம்மா சொல்லுவாங்க, அம்மா ரொம்ப வெயிட்டா இருக்கு. இல்லம்மா, லைட் வெயிட்டா இருக்கு, பாருங்க பாருங்க எப்படி தூக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அப்போ பாருங்க, சாத்தான் உன்னால முடியாதுன்னு சொல்லும், ஆனா ஆண்டவர் நான் இருக்கிறவங்க கூட உன்னால முடியும்ன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு சுமந்துகிட்டாரு, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை,
என்னை பலவானாய் மாற்றி விட்டார். பலவீனமா வந்திருக்கிறீங்களா? பலவீனமா யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் இடத்துல கேளுங்க, என்னை பலவான மாத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்துல கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பலம் கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குவோம். அப்ப நம்ம கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்கள். ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರೋ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಅವಾಗ ನಾವು ಒಂದೊಂದು ಸತಿನೂ ನಾವು ಕೇಳ್ತಾನೇ ಇರಬೇಕು. ஆமா, இந்த சின்ன விஷயத்தெல்லாம் போய் கடவுள்கிட்ட கேட்கணுமா? நானே செஞ்சுக்குவேன் இல்லையா? சின்ன பசங்க அப்படிதான் செய்வாங்க. குட்டி பாப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் வந்துடுச்சுன்னா, விவரம் வர்ற வரைக்கும் அம்மா அப்பா உதவி தேவை, அண்ணன் அக்கா தங்கச்சி உதவி எல்லாம் தேவைப்படுது. ஆனா அது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மாரு, நான் எடுத்துக்கிறேன், நான் எடுப்பேன், நான் பண்ணுவேன். அப்ப தமால்னு வலிக்கு கீழே விழும். வலிக்கு கீழே விழுந்த உடனே, நான் அப்பயே சொன்னேன் இல்லை, நீ கேட்டியா? நீ கேட்டிருந்தா விழுந்திருப்பியா? அதே போலதான் ஆண்டவர் கூட, நான் தான் சொன்னேன் இல்ல, எல்லாம் நான் சுமந்துகிட்டேன், உன்னால சுமக்க முடியாதேன்னுட்டு பாத்தியா, நீயே சுமந்துகிட்ட, நீயே இப்ப அழற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு? அழுவு அழுவு, நல்லா அழுவுன்னு சொல்லுவாரா? இல்ல, அழாதே மகனே, அழாதே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், என் சொல் நீ கேளாமல் போனாலும் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உன் சொல் மீறுதலை நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிற தேவன் நம் தேவன். அவர் ரொம்ப அன்புள்ளவர், அன்புள்ளவர், அழகானவர், ரொம்ப அழகானவர். ரொம்ப நம்ம சும்மா வரைஞ்சிருக்கிற போட்டோல பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்காரு. இவருடைய பிள்ளைங்களா நாமன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆகுது இல்ல? அவர் அவ்வளோ அழகா இருக்கிறார், நாங்க பாரு எப்படி இருக்கிறோம், இவருடைய பிள்ளைகளா நாம அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன முகத்தை பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? என் பிள்ளைனுடைய முகத்தை, மேல் அலங்காரத்தை, மேல் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், அதனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன்றாரு. இதுதான் மனுஷனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற வித்தியாசம். பாத்தீங்களா? நம்ம அப்பா எஸ்டு நல்லவர் பாருங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர், என்றைக்கும் மாற மாட்டார். அவரு மனுஷருங்க மாறிடலாம், ஆனா ஆண்டவர் என்றைக்கும் மாற மாட்டார். என்னைக்கு நான் மாறி இருக்கிறாரா? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என்னைக்குன்னா அவர் மாறி இருக்கிறாரா? கண்டிப்பா மாற மாட்டார், மாற மாட்டாரு. மனுஷருங்க மாறலாம், மனுஷனுடைய அன்பு மாறும், தேவனுடைய அன்பு என்றைக்கும் மாறாது, மாறாது. நம்ம என்ன தப்பு செஞ்சா கூட அவரு மன்னிப்பாரே தவிர அவர் கோவிச்சுக்க மாட்டார், வேதனைப்படுவார். என் புள்ள, ஐயோ என் புள்ள சாத்தான் கையில சிக்கிக்கிட்டு இருக்குதே, இது என்னைக்கு அப்பான்னு என்ன கூப்பிடும், எப்ப என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிட நான் ஓடி போய் உதவி செய்யறதுக்கு, சாத்தான் கையில இருந்து அத்தை விடுவிச்சு ஏன் கருத்தை நான் வச்சுக்கிறதுக்கு அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னா, ஏசப்பான்னு கூப்பிடும் போதுதான் ஓடி வருவார் அவர். இல்லைன்னா தூரம் நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஏன் அவரால் முடியாதா? அவரால் முடியும். சாத்தான் குற்றம் சாட்டுவான் இல்ல, அவன் என்ன சொல்லுவான்? அவங்க உன்னை கூப்பிடவே இல்லை, நீ தான் ஓடி வந்திருக்கிறப்பா அப்படின்னுவான். அப்போ சாத்தான் அப்படி சொல்ல நம்ம விடலாமா? விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? சின்னதா ஒரு தப்பு செஞ்சா கூட அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லணும். உடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, ஒவ்வொரு நாளும் என் உடம்புல சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். நம்ம சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் எங்களை. ஏன்னா எங்க திரும்பி பாரு, எந்த பக்கம் பாரு, நம்ம கையில இருக்கிற மொபைலை பார்க்கும் பொழுதே என்னவா இருக்குதான்? வெறும் பாவம் தான் நிறைஞ்சிருக்குது. நம்ம சும்மா இப்படி இப்படி ஒரு டச் பண்ணின்னு போனா கூட அங்க ஏதோ ஒரு அசிங்கமான பாவம் வந்திருக்கும். பிசாசு சொல்லும், அதை டச் பண்ணு, அதை டச் பண்ணுன்னுட்டு. ஆனா ஆவியானவர் சொல்லுவார், அதை தொடாத, அதை தொடாதன்னுட்டு. சொல்றாரா இல்லையா? கண்டிப்பா சொல்றாரு. ஆனா எத்தனை வயது பிள்ளைங்கள் அந்த மாதிரி எல்லாம் கீழே விழுந்து, பாவத்துல விழுந்து, இன்றைக்கு பாவத்துல சிக்கிக்கொண்டு அதுல இருந்து மீண்டு வர முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதுல இருந்து மீட்டு எடுக்கிற தேவன் இயேசு ஒருவர் என்று அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச பிள்ளைங்க கூட இன்னைக்கு சாத்தான் கையில சிக்கிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இயேசுவே என்று எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்காக நீங்க உயிர் கொடுத்தீரே, எனக்காக நீங்க ரத்தம் சிந்தினீரே, எனக்காக இன்றைக்கும் நீ ஜீவித்திருக்கிறீரே, எனக்காக பிதாவின் இடத்தில் இன்றைக்கும் நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வார்.
உதவி செய்வார். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு நம்ம 20ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவர் வந்துட்டு உயிர்த்தெழுறாரு. இப்போ படிங்க யோவான் புஸ்தகம் 20 எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் படிங்க. ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆದಿರುವುದನ್ನು ಕಂಡಳು. ಆಕೆ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನ ಬಳಿಗೆ ಯೇಸುವಿಗೆ ಪ್ರಿಯನಾದ ಆ ಮತ್ತೊಬ್ಬ ಶಿಷ್ಯನ ಬಳಿಗೂ ಓಡಿ ಬಂದು ಅವನಿಗೆ ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸಮಾಧಿಯೊಳಗಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆತನನ್ನು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೆಂದು ಹೇಳಿದಳು. ಆಗ ಪೇತ್ರನು ಆ ಮತ್ತೊಬ್ಬನ ಶಿಷ್ಯನು ಹೊರಟು ಸಮಾಧಿಯ ಕಡೆಗೆ ಹೋದರು. ಅವರಿಬ್ಬರು ಜೊತೆಯಾಗಿ ಓಡಿದರು. ಆದರೆ ಆ ಮತ್ತೊಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಪೇತ್ರನಿಗಿಂತ ಮುಂದೆ ಓಡಿ ಮೊದಲೇ ಸಮಾಧಿಗೆ ಮುಟ್ಟಿ ಬೊಗ್ಗಿ ನೋಡಿ ಆ ನಾರು ಬಟ್ಟೆಗಳು ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ಕಂಡನು. ಆದರೆ ಒಳಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಅವನ ಹಿಂದೆ ಬಂದು ಸಮಾಧಿಯೊಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಆ ನಾರು ಬಟ್ಟೆಗಳು ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ಆತನ ತಲೆಯ ಮೇಲಿದ್ದ ಕೈ ಪಾವುಡವು ಆ ನಾರು ಬಟ್ಟೆಗಳ ಕೂಡ ಇರದೆ ಸುತ್ತಿ ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಇರುವುದನ್ನು ನೋಡಿದನು. ಆಗ ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಮೊದಲು ಬಂದಿದ್ದ ಆ ಮತ್ತೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಶಿಷ್ಯನು ಸಹ ಒಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನೋಡಿ ನಂಬಿದನು. ಆತನು ಸತ್ತ ಮೇಲೆ ಜೀವದಿಂದಿದ್ದು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಆ ಮಾತು ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. ಆಮೇನ್. ಇಲ್ಲಿ ಮಗದ್ಲೇನ ಮರಿಯಾಳು ಏಸಪ್ಪನ ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಇರಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಏಸಪ್ಪನ ಜೊತೆನಲ್ಲೇ ಇದ್ದವಳು. ಏಸಪ್ಪ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರ ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವ್ರ ಜೊತೆನಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ಲು. ಆ ರೀತಿ ಒಂದು ಹೆಂಗ್ಸು ದೇವ್ರ ಸತ್ತ ಮೇಲೆ ದೇವ್ರನ್ನ ಬಿಟ್ಟಿರಕ್ಕೆ ಅವಳಿಗೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಅವಳು ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ, ದೇವ್ರ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ಲು. ಅವಳು ಹೋಗಿ ದೇವ್ರನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಟ್ಟಿರೋ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ದೇವ್ರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಬರೋಣ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬರೋಣ ಅಂತ ಅವಳು ಹೋಗ್ತಾಳೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ಏನಿರಲ್ಲ, ಶವ ಇರಲಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಕಾಲ ಹತ್ರ ಒಂದು ತೂತನು, ಇದು ತಲೆ ಹತ್ರ ಒಂದು ತೂತನು ಕೂತಿದ್ದಾರೆ. ಬರೀ ಬಟ್ಟೆ ಮಾತ್ರ ಅವ್ರು ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದ ಬಟ್ಟೆ, ಅವ್ರನ್ನ ಸುತ್ತಿರೋದ ಬಟ್ಟೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. ಇವಾಗ ಅವಳಿಗೆ ಒಂದೇ ಅಳು ಬರುತ್ತೆ. ಅಳ್ತಾಳೆ. ಅಯ್ಯೋ ನನ್ನ ರಬಿನ ನನ್ನ ದೇವ್ರನ್ನ ಎಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಯಾರು ಎತ್ಕೊಂಡು ಹೋದ್ರು, ಇಲ್ಲಿ ತಾನೇ ಇಟ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ವಿ ನಾವು ಅಂತ ಹೇಳಿ ಅಳ್ತಾಳೆ. ಅಳುವಾಗ ಅವರು ಇಬ್ಬರು ಹೆಂಗಸೇ ಹೆಂಗಸೆ ಹುಡುಕ್ತಾ ಇದೆಯಾ ಅಂತ ವಾಕಾಸು ತೂದ್ರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವಳು ಅಳ್ತಾನೇ ಇದ್ದಾಳೆ. ಆಮೇಲೆ ಹಿಂದೆಯಿಂದ ಒಂದು ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ. ಅವರು ಹೆಂಗಸೇ ಯಾಕೆ ಅಳ್ತಾ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳೋದು ಸೌಂಡು. ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ ಏಸಪ್ಪ ಮರುರೂಪ ಆಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಮರುರೂಪ ಆಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರೋದು ಅವಳಿಗೆ ಗುರ್ತು ಸಿಕ್ಲಿಲ್ಲ. ಅವಳು ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ, ಗುರ್ತು ಸಿಕ್ಲಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ತೋಟದ ಕೆಲಸ ಮಾಡೋನು ಅಂತ ಅನ್ಕೊಂಡು ನನ್ನ ರಬಿನ ಎಲ್ಲೋ ಇಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ವಿ, ಅವರು ಯಾರೋ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಗೇನಾದ್ರೂ ಗೊತ್ತಿದ್ರೆ ಹೇಳ್ರಿ, ನಾನು ಹೋಗಿ ನನ್ನ ದೇವ್ರನ್ನ ನಾನು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಕೇಳ್ತಾಳೆ. ಅವಾಗ ಅವಳ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ ದೇವ್ರು ಅವಳ ಹೆಸರು ಹೇಳಿ ಕರೆಯುವಾಗ ಹಂಗೆ ಅವಳಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಆವಾಗ ರಬಿ ಅಂತಾಳೆ. ರಬಿ ಅಂದ್ರೆ ಬೋಧಕರೇ ಅಂತ ಅರ್ಥ. ರಬಿ ಅಂದಿದ ತಕ್ಷಣ ಅವಳಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಆಗುತ್ತಂತ ಅಂದ್ರೆ, ಸೆತ್ತೋಗಿರೋ ಮನುಷ್ಯ ಬದುಕಿ ಬಂದು ತನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಸೆತ್ತೋಗಿರೋರು ಎದ್ದು ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ, ನಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಬದುಕಿ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಖುಷಿ ಆಗುತ್ತೆ ಅಲ್ವಾ. ಮಾರ್ತಾಲ್ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಲಾಜರು ಸೆತ್ತೋದಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿ ಆ ಲಾಜರನ್ನ ಎಬ್ಬರಿಸಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಅವ್ರ ಸಹೋದರಿಗಳು ಜೊತೆನಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. ಅವಾಗ ಆ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಖುಷಿಯಾಗಿರುತ್ತೆ. ಆ ಊರ ಜನರಿಗೆಲ್ಲ, ಅವ್ರ ಸ್ವಂತ ಬಂಧದವ್ರಿಗೆಲ್ಲ ಎಷ್ಟೊಂದು ಖುಷಿಯಾಗಿರುತ್ತೆ ಅಲ್ವಾ. ಅದೇ ಥರನೇ ಈ ಏಸಪ್ಪನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಮಗದ್ಲೇನ್ ಮರಿಯಮ್ಮಳಿಗೆ ಒಂದೇ ಸಂತೋಷ. ಆವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಮುಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗ್ತಾಳೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನನ್ನು ಇವಾಗ ಮುಟ್ಟಬೇಡ, ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಇನ್ನೂ ನನ್ನ ಪಿತನ ಹತ್ರ ಹೋಗ್ಲಿಲ್ಲ.
ಅವರು ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಸತ್ತಿದ ಟೈಮಲ್ಲಿನೇ ಅವ್ರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಹೋದ್ರು, ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋದ್ರು. ಎಲ್ಲೋದ್ರು? ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋದ್ರು. ಯಾಕೆ ಹೋದ್ರು ಅಂತ ನೋಡನ್ವಾ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾಕೆ ಹೋದ್ರಂತ? உலகத்தின பாதாளத்தின் இருதயத்துக்கு ஆண்டவர் போனார். பாத்தீங்களா? அப்போ கீழே எதுக்காக போனாரு? எல்லாரும் நினைப்பாங்க, ஏன் ஏசப்பா போய் பாதாளத்துக்கு போனாரு, ஏன் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. மத்தேயு புஸ்தகம் எடுங்க, மத்தேயு 27:50 வரைக்கும் படிங்க. ஏன் கல்றைக்கு அவர் ಆಂಡವರು பாதாளத்துக்கு போனாரு? ಪರಿಶುದ್ಧ ಪಟ್ಟಣ ಅಂತ ಅಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮ್ಗೆ ದೇವರು ತುಂಬಾ ಇಷ್ಟಪಡೋದು. ಇವಾಗ ಕೂಡ ಸಂಗೀತ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? ಯೆರೂಸಲೇಮ್ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಅಂತ. ಬೇರೆ ಯಾವ ದೇಶಕ್ಕಾದ್ರೆ ಹೇಳಿದಾರ? ನಮ್ಮ ದೇಶನ ಕೂಡ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ಜೊತೆನಲ್ಲಿದ್ದ ತೋಮಾನ ಈ ದೇಶಕ್ಕೆ ಕಳಿಸಿರೋ ಒಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ದೇಶದ ಮೇಲೆ ಕೂಡ ಆಸೆ, ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಕೂಡ ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇಶ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರಾಣ. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ದೇವರು ಯೇಸು மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ಅವರು ಪ್ರಾಣ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಏನ್ ನಡೀತೆ ನೋಡ್ರಿ, ಅಪ್ಪೊಳ್ದು ದೇವಾಲಯத்தின் திரைச்சாலைகள் ಅಂತ ಅಂದ್ರೆ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ ಮುಟ್ಟಬೇಡ, ನನ್ನ ದೇವಸ್ಥಾನ ಒಳಗಡೆ ಪರಿಶುದ್ಧ ಜನರು ನಾವು ಆಚಾರ್ಯ ಕೂಟ ನಾವೇ ಆ ಒಂದು ಬಲಿಪೀಠದ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು, ನೀವು ಯಾರು ಬರಬಾರ್ದು, ನೀವ್ಯಾರು ಮುಟ್ಟಬಾರ್ದು, ನೀವೆಲ್ಲ ಮುಟ್ಟದಿರಕ್ಕಾಗ್ರ ಜನರು, ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಅವತ್ತು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಯೂದರ್ಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತುವಾಗ ಅವ್ರಿಗೂ ನಮಗೂ ಇಟ್ಟಿರೋ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ದಿರ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ತೆರೆಯಾಗಿತ್ತು. ಅವಾಗ ಅವ್ರ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಆ ತೆರೆ ಎರಡಾಗಿ ಕಿತ್ತೋಯ್ತಂತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎರಡಾಗಿ ಕಿತ್ತೋಗುತ್ತೆ. ತೆರೆ ಹಾಕಿದ್ರೆ, ಇವಾಗ ಅಲ್ಲಿ ತೆರೆ ಹಾಕಿದೀವಿ, ಆ ಹೊರಗಡೆ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಾ? ಆ ತೆರೆನ ನಾವು ತಂದುಬಿಟ್ರೆ ಇಲ್ಲ ಕಿತ್ತೋಗ್ಬಿಟ್ರೆ ಹೊರಗಡೆ ಯಾರು ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಪರಲೋಕಕ್ಕೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಿರಂಗೆ ಇರ್ತಿದ್ದ ತೆರೆನ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು? ಹಾಕ್ಬಿಟ್ರು. ಅದು ಎರಡಾಗಿ ಸೀಲ್ ಬಿಟ್ಬಿಟ್ರು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಭೂಮಿ ಅದರ್ತಂತೆ, ಬೆಟ್ಟಗಳೆಲ್ಲ ಕದಲೋಯ್ತಂತೆ. ಎಷ್ಟು ಒಂದು ಪವರ್ಫುಲ್ಲು ದೇವರು ಇರ್ಬೋದು ನೋಡ್ರಿ. ಅವ್ರ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಏನೇನೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. ಕಲ್ಲರೆಗಳು ಅಂತ ಅಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳು, ಕಲ್ಲರೆಗಳು. ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಯೇಸು ರಕ್ತದಿಂದ ಅವ್ರು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ ಅಲ್ಲ, ಅದರಿಂದ ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ದ? ಚಿಕ್ಕದು ಏನಾದ್ರೂ ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತಾರೆ, ಅದನ್ನ ಅವನು ಮುಂದೆ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಾದಾಳದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ, ಅವನ ಕಡೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತ ಮೇಲೆ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳು ಯಾರ್ಯಾರನ್ನೆಲ್ಲ ಆ ಸೈತಾನ ಬಾದಾಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದನೋ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಬಿಡಿಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಅವರೆಲ್ಲ ಯೆರೂಸಲೇಮ್ ಫುಲ್ಲು ಹೋಗ್ತಾರೆ. ಕಲ್ರೆ ಬಿಟ್ಟು ಎತ್ತಿ ಯೆರೂಸಲೇಮ್ಗೆ ಬರ್ತಾರೆ. ಯೆರೂಸಲೇಮ್ಗೆ ಬಂದಾಗ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಗುರ್ತಿರೋ ಜನರೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವ್ರು ಸತ್ತೋಗಿ மண்ணಲ್ಲಿ ನಾವು அடக்க பண்ணவங்க இல்லையா, இவங்க இன்றைக்கு உயிரோட எழுந்து வந்திருக்கிறாங்களேன்னுட்டு அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? 100க்கு அதிபதியும் அவனோட கூட இருந்த இயேசுவை காவலில் வைத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவகுமாரன். ಅಷ್ಟುವರೆಗೂ ಅವರು ಒಪ್ಕೊಂಡಿಲ್ಲ ಇವರು ಬರೇ ಮನುಷ್ಯ ಅಂತ. ಇವತ್ತು ಕೂಡ ಅನೇಕ ಜನರು ಅವರು ಬರೇ ಪ್ರವಾದಿ, ಅವರು ಬರೀ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿರೋರು ಅವರು ದೇವರು ಇಲ್ಲ ಅಂತ ಇದ್ದಾರೆ. வெளிப்படுத்தின விசேஷத்துல வானத்துக்கும் பூலோகத்துக்கும் திறவுகோலை உடையவன் நான், எல்லா அதிகாரமும் பிதா இயேசு சுவாமி கிட்ட கொடுத்துட்டாரு. என்றைக்கு உயிர் தெழுந்த பிதாவின் இடத்துல போனாரோ அன்னைக்கு எல்லா அதிகாரத்தையும் தேவன் இடத்துல கொடுத்துட்டாரு. அவருடைய நாமம் இல்லாம, அவருடைய உத்தரவு இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, கண்டிப்பா முடியாது. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? மேலும் இயேசுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும், ಎಷ್ಟೋ ಜನ
ಇವಾಗ ಹೆಂಗಸರು ಮಾತ್ರನ ಅನೇಕ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, ಹೆಂಗಸರು ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ಬೋದಾ, ಹೆಂಗಸರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವ್ರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ಬೋದಾ ಅಂತ. ಆದ್ರೆ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸಪ್ಪ ಜೊತೆನೆಲ್ಲ ಎಷ್ಟೊಂದು ಹೆಂಗಸರು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಬೈಬಲ್ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಲ್ವಾ, ಎಷ್ಟೋ ಜನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ದೇವರು ಸತ್ತ ಮೇಲೆ ಕೂಡ ಅವ್ರ ಅಪೊಸ್ತಲರ ಜೊತೆನಲ್ಲಿ ರೋಮರ್ 16ನ ಅಧಿಕಾರ ನೋಡಿದ್ರೆ ಅದ್ರ ಫುಲ್ ಕೂಡ ಪೌಲನ್ನು ಈ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ನಡೀತಾ ಇದೆಯೋ, ಹೆಂಗಸರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಆ ಪ್ರೇಯರ್ನ ನೀವೇನು ಮಾಡ್ರಿ, ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ರಿ. ಅವ್ರು ಏನು ಕೇಳ್ತಾರೆ, ಬರೀ ಹೆಂಗಸರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ರಿ, ಏನು ಬೇಕೋ ಅವ್ರಿಗೆ ಮಾಡಿ ಕೊಡ್ರಿ, ಅವ್ರಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಆಗಿರ್ರಿ ಅಂತ ಪೌಲನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ರೋಮರ್ 16ನ ಅಧಿಕಾರ ಹೋಗಿ ಓದ್ ನೋಡ್ರಿ. ಬರೀ அவளுக்கு நான் வாழ்த்துறேன், அந்த மகளுக்கு நான் வாழ்த்துறேன், அந்த சகோதரியை நான் வாழ்த்துறேன், இப்படிதான் சொல்றாரு பவுல். நீங்க படிச்சு பாருங்க, பேர் சொல்லி சொல்லி வாழ்த்துவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணுமானா, ஆண்டவர் வெறும் உயிரோடு எழுந்துட்டாரு, என் பாவங்களை மன்னிச்சுட்டாரு, நான் இனிமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பாட்டு பாடணும், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடு தான் நானா தன்ன நானோட அப்படியே நம்ம உடம்பு சும்மா டெங்கட்டக்கா டான்ஸ் ஆடுது இல்லையா? அப்போ பாருங்க, அது மாத்திரம் இல்ல, அது வந்துட்டு ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார், நமக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்துட்டார், நம்ம பாவங்களை மன்னிச்சுட்டார், சாத்தானை மிதிச்சு போட்டுட்டார், சாத்தானை கட்டிட்டாரு, நம்ம சந்தோஷப்படுறது மாத்திரம் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம முழு உள்ளத்தை மாத்திரம் பார்க்கிறாரா? பரிசுத்தத்தை மாத்திரம் பார்க்கிறாரா? எல்லாத்துலயும் வெறும் பரிசுத்தத்தை மாத்திரம் பார்க்கிறாரா? வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லணுமா? அது நம்ம சொல்லலாம். நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம்தான். நம்ம சொல்றோம் இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், நான் வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யணும்ன்று யார் வாயிலும் வரல. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யணும். ஏன்னா இன்றைக்கு தேவன் நமக்கு உயிர் கொடுத்தாரு, நம் பாவங்களை அவர் ரத்தத்தினால கழுவிட்டாரு இல்லையா? பரலோகத்துக்கு நம்ம போகிற வழியை நமக்கு காமிச்சிட்டாரு, சத்திய வழியில நம்மள நடத்தி கொண்டு இருக்கிறாரு இல்லையா? ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு நம்ம கிட்ட கேட்கிறாரு, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் நம்ம செய்யணும் தான், ஆனா இதை விட இன்னொன்னு செய்ய சொல்றாரு. பார்க்கலாமா? இன்னொன்னு என்ன செய்ய சொல்றாரு? நம்ம இதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். சரி, என்னன்னு பார்க்கலாமா? 1 யோவான் 3:22, 23, 24 யாருன்னா படிங்க. ಮೆಚ್ಚಿಗೆಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರುವುದರಿಂದ ಏನಂತೆ? ಫಸ್ಟ್ அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, அவர் கற்பனைகளை நாம் கை கொள்ளணும். வெறும் என் ராஜா உயிர் தெழுந்துட்டாரு, எனக்கு பரலோகம் டைரக்டா கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்னவா? நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். ஆமா, அது உண்மை. அவருடைய வேலையை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நமக்கு சில வேலைங்களை கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அதை நம்ம செய்யணுமா வேண்டாவா? என்ன செய்யணும்ட்டு கொடுத்துருக்காரு? ஊழியம் செய்யறது இருக்கட்டும், அவருடைய கற்பனைகள், அவருடைய கற்பனை என்ன, அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரு, இன்னும் கீழே வருது, அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய கற்பனைகள், அவர் என்னென்ன சொன்னாரோ அதன்படி நம்ம நடக்கணுமா? அது என்ன அதன்படி நடக்கிறது? அப்ப பாருங்க, பிரியமானவர்களை செய்கிறபடினா நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமான காரியத்தை, தேவன் சொன்ன அந்த கற்பனைகளை நாம் செய்யும் பொழுது தேவன் என்ன செய்யறாராம்? அப்போ நம்மளுக்கு பிரியமான காரியங்களை அவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடுறாங்க. நீ என்ன கேட்டாலும் செய்வார், நம்ம என்ன கேட்டாலும் செய்வார். அவருக்கு பிரியமா நடக்கணும், அவர் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அது மாத்திரம் அல்ல, 23 படிங்க. ದೇವರ ಆಜ್ಞೆ ಯಾವುದೆಂದರೆ ನಾವು ಆತನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರನ್ನು ನಂಬಿ
ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದು. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எங்க வச்சாரு பாரு பாயிண்ட் நம்மளுக்கு, இல்லையா? நான் உயிர் தெழுந்துட்டேன், என் வேலையை நான் செஞ்சுட்டேன். ஆனா நான் சொன்ன வேலையை நீங்க செஞ்சுன்னு இருக்கிறீங்களா? அன்பு செய்றீங்களா? நம்ம அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பாத்தீங்களா? அப்போ ஆண்டவரை மாத்திரம் அன்பு கூறுறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நமக்கு கட்டளை இட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. அவருடைய கற்பனைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல நம்ம படிச்சோம் இல்லையா? அவருடைய கற்பனைப்படியே நம்ம செய்யணும்னுட்டு. அந்த கற்பனை என்னன்னு 2வது அதிகாரத்துல சொல்றாரு. என்னன்னுட்டு அவரு அன்பா இருக்கணுமா ஒருவரோடு ஒருவர். அந்த கட்டளை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒருவரோடு ஒருவர் அன்பா இருந்தோம்னா யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம், சண்டை போட மாட்டோம், தப்பா நினைக்க மாட்டோம். அல்ல நம்ம எப்படி இருப்போமா? ஏன்? அவங்கள நம்ம ரொம்ப நேசிக்கிறதால, அவங்க நம்மள ரொம்ப நேசிக்கிறதால நம்ம என்ன செய்வோம்? அவங்களுடைய குற்றங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே, என் சகோதரி, என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரன் பாவத்துல மூழ்கி கிடக்குறாங்க, அவங்கள மன்னித்து நீர் ஏற்றுக்கொண்டு அவங்க பாவங்களை மன்னித்து அவங்கள ரட்சியம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்கள நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். ஆண்டவருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை என்ன அழகா என்னுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கேட்காததெல்லாம் நான் கொடுக்கிற மகனே மகளே, உனக்கு இந்த வாங்கிக்கோ, இந்த பெற்றுக்கோன்னு ஆசீர்வாத மழை அப்படியே பொழியும். என்ன ஆசீர்வாதம்? நம்ம உடனே நினைப்போம், ஆஹா கார் கொடுப்பாரோ, பங்களா கொடுப்பாரோ, இன்னைக்கு பிரியாணி கொடுப்பாரோ, ஆட்டுக்கறி பிரியாணி தான் கொடுப்பார், எனக்கு சிக்கன் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஆட்டுக்கறி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ஆசீர்வாதத்தினாலும் பூலோக ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நான் நிரப்புவேன்னு சொல்றாரு ஆண்டவரே. நம்ம ஃபர்ஸ்ட் பரலோக ஆசீர்வாதத்தை கேட்கணும். அது இருந்தாதான் நம்ம சைத்தானை ஜெயிக்க முடியும். அது இருந்தாதான் நம்ம உலகத்துல போயிட்டு எல்லாரிடத்துல போராட முடியும். சரியா? அப்ப பாருங்க 24 படிங்க. ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವವನು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾನೆ. ನಡೆಯೋನು ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾನೆ. ನಾವು நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே, லா 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 அப்படின்னு நம்ம பாடுறோம். என்ன தெரிந்துகிட்டார், மகனாக மகளாக தெரிஞ்சுட்டாரு, அவர் தெரிஞ்சுட்டாரு. ஆனா நம்ம மகனா மகளா இருக்கிறோமா? நம்ம சோதிச்சு பார்க்கணும். நான் அப்படி இருக்கிறேன்னா சோதிச்சு பார்க்கணும். சோர்வு எல்லாருக்கும் வருது, தோல்வி எல்லாருக்கும் வருது, துக்கம் வருது, எல்லாம் வருது. ஒரு குடும்பத்துல சாவு இல்லாத குடும்பம் இல்ல, சாவு இருக்குது. அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போயிடுவோம். எதனா சோதனை வந்தா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாம என்ன பண்ணு? ஜெபி, ஜெபி. ஆண்டவர் சொல்றார் ஜெபி. அப்போ அவர் சொல்றார் பாருங்க, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர் ಇವನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾನೆ. அப்போ ஆண்டவர் ಅன்பು ಇಲ್ಲನ ನಮಗುಳ್ಳ ನೆಲೆಗೊಂಡಿರ್ಪಾರಾ? ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರ್ತಾರಾ? ಇಲ್ಲಿ ಬೈಬಲ್ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ನಾವು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ನಮ್ಮೊಳಗಡೆ ನೆಲೆಗೊಂಡು ಇರ್ತಾರೆ. ಇದೇ ಸೀಕ್ರೆಟ್. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, ನಾವು ಇವತ್ತು ಎಷ್ಟು ಖುಷಿಯಾಗಿದ್ದೀವಿ, ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ದೇವ್ರು ನಮ್ಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲ ಹೆಂಗಿರ್ಬೇಕಂತೆ? ಒಬ್ಬರನ್ನ ಒಬ್ರು ಪ್ರೀತಿಸಬೇಕು. ಇದಕ್ಕಿಂತ ಆಕಿನ ನಮ್ಗೆ ದೇವರು ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಪ್ರೀತಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನಾವು ಎಲ್ಲ ತಪ್ಪು ಮಾಡೋದೇ ಬಿಟ್ಬಿಟ್ಟು அல்லேலூயா. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, நிலைத்திருப்பார் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினால் அறிவோம். ದೇವರು ನಮ್ಗೆ ಏನ್ ಕೊಟ್ಟಿದಾರಂತೆ?
ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಂತೆ, ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್ ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವಾಗ ಅವರು ನಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿಸ್ತಾರಂತೆ. ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರು ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. ಅದು ಯಾರು ಮಾತಾಡೋದು? ಯಾರೋ ಮಾತಾಡ್ದಂಗಿತ್ತು, ಆದ್ರೆ ಅದು ಯಾರೋ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಟ್ಟಿರುವ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡೋದು. ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ವಚನ ಕೂಡ ನೋಡ್ರಿ, 4:8 ಯಾರಾದ್ರೂ ಓದ್ರಿ. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನಲ್ಲ. ಯಾವನಿಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ವೋ, ಯಾವಳಿಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ವೋ ಅವರು ದೇವರನ್ನ ಏನ್ ಮಾಡಲ್ವಂತೆ? ಬಲ್ಲವನಲ್ಲ. அறிய மாட்டான் ஆண்டவர், அறிய மாட்டான். அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவா, ஆனா ஆண்டவரை அறியாம இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாய் தான் என்ன துதிக்குது, உன் இருதயமோ எங்கோ இருக்குது. இதுதான் அன்பு இல்லாதவங்க இருதயம் கூட இப்படிதான் இருக்குது. வாயில தான் அன்பு 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 அன்புன்னுவோம் இல்லையா? ஐ லவ் யூ சொல்லுவாங்க. யார் சொல்றது? லவருங்க சொல்லுவாங்கல்ல. கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாளைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? சனினே தூர போய் உக்காரு, பக்கத்திலேயே ஒட்டிக்கிட்டே உக்காண்டு இருக்குது பாரு, ஏன்பா அப்படி அது கொட்டிக்கிறதுக்கு வந்துடுச்சு கரெக்ட் டைம் இல்லையா? கொட்டிக்கிறதுக்கு வந்துடுச்சு பாரு கரெக்ட் டைமுக்கு அப்படின்னுட்டு பொண்டாட்டியும் அவன் வந்து அன்பா பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்தா, சனினே ஏஞ்சி தூர போ அப்படின்னுட்டு. அப்போ ஐ லவ் யூ உன்னை பார்க்காம ஒரு செகண்ட் கூட என்னால இருக்க முடியல, உன் குரல் கேட்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, தூக்கத்துல கூட நீங்க தான் வரீங்க இல்லையா? இப்படியெல்லாம் அன்பு. அப்படித்தான் இருந்தாங்க. நல்ல காலம், நான் லவ் பண்ண காலத்துல மொபைல் எல்லாம் இருந்தில்ல. பாத்தீங்களா இந்த அன்பு எப்படி மாறிடுச்சு பாருங்க. கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான். கல்யாணம் ஆகி நெருக்கத்துல வந்த உடனே கணவன் மனைவி இன்னும் அப்பதான் அன்பு ஜாஸ்தி ஆகணும் இல்லையா? லவ் பண்றதுக்கு முன்னால இருந்த அன்பை காட்டிலும் கல்யாணம் ஆன பிறகு அவங்க ஒரே மாம்சமா ஆயிடுறாங்க. அப்ப அந்த ஒரு மாம்சத்தை அது ஒரு வெறுக்குதுன்னா தன்னுடைய மாம்சத்தையே அது வெறுக்குதுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, அப்போ அன்பு, மனுஷனுடைய அன்பு என்ன ஆயிடுமா? மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய அன்பு என்றைக்கும் நிரந்தரம். அந்த அன்பையே நம்ம தேடலனா, அந்த அன்புக்கே நம்ம இடம் கொடுக்கலனா, நம்ம மனுஷனுடைய அன்புக்கு தேடி என்ன யூஸ்? அவரை நேசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சொன்னேன்? மனுஷனை நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க? அன்பு செய்யுங்க. போய் வேண்டிட்டு இருக்கிறோம். உயிருள்ள தேவனிடத்தில் நம்ம வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். அவர் கேட்டு நமக்கு பதில் தருவார். அதனால உயிர் தெழுந்த இந்த நாளிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார், எனக்கு பரலோகத்துல வீடு கட்டிட்டார், நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா அந்த பரலோகத்துக்கு நம்ம போவோமா? அதுக்கு நம்ம என்ன வழி, என்ன செய்யணும்? ಆಂಡವ್ರು ಎನ್ನ ಸೊಲ್ಲಿರ್ತಾರೆ, ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ದೇವರು, ಅದರಂತೆ ನಾವು ನಡಿಬೇಕಂತ ದೇವರು ಇವತ್ತು ನಮಗೆ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸ್ರಿ. ನೀವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣೋ ಸಹೋದರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣ್ತಿರೋ ದೇವ್ರನ್ನ ಹೆಂಗ್ ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ? ಅವಾಗ ನಾವು ಸಹೋದರಗಳನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಅವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಾವು ಕೈಗೊಂಡು ನಡೆದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಕೂಡ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಾಳಿದ್ರು ಕೂಡ ಪರಲೋಕ ಜನರಾಗಿನೇ ಬಾಳ್ತೀವಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.